Okay, given two arrays A and B of size n and m respectively. So ரெண்டு array கொடுத்திருக்காங்க, two different arrays. Okay, the task is to find the number of elements in the union between these two arrays. இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி அதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு அதுதான் அவுட்புட். ஓகே, நம்ம ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். யூனியன்னா ரெண்டு எலிமெண்ட், ரெண்டு அரேவை ஒன்னு சேர்க்கணும். So union of two arrays என்ன can be defined as a set containing distinct elements from both the arrays. Union of two elements னா அதுவும் ஒரு செட் தான். செட்ன்றது கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஆனா அதுல என்ன இருக்கணும்? டிஸ்டிங்க் எலிமெண்ட்ஸா இருக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கும்போது என்ன இருக்கும்? ஒன்னா சேர்க்கும்போது இதுலயும் ஒன்று இருக்கு, இதுலயும் ஒன்று இருக்கு. ஆனா வர அரேல அந்த ஒன்னு ஒரு தடவை தான் இருக்கணும். ஓகே, அப்ப அவுட்புட்ல என்ன இருக்கும்? 1 2 3 4 தான் இருக்கும். இன்னொரு இந்த டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அப்ப மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? 5 எலிமெண்ட்ஸா இருக்கும். சோ 5 தான் அவுட்புட். அதே மாதிரி இங்க பாருங்க, இத ரெண்டுத்தையும் ஒன்னு சேர்க்கும்போது பாருங்க 85 வந்து காமனா இருக்கு. ஒரு 85 தான் வரும். இங்க 6 எலிமெண்ட், இங்க ஒரு எலிமெண்ட். டோட்டல் அவுட்புட் 7. சோ யூனியன் தான் ஒன்னு சேர்க்கும்போது டிஸ்டிங்க் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும். கரெக்ட். சோ நவ வாட் இஸ் தி லாஜிக்? How many unique elements are there? So the logic is வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரெண்டு அரே கொடுத்திருக்காங்கல்ல, ரெண்டு அரேவும் லூப் அடிக்கணும். லூப் அடிச்சு ரெண்டு அரேல இருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு செட்ல போடணும். செட்ன்றது என்ன? செட்ன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, அதுல என்னன்னா டூப்ளிகேட் எலிமெண்ட் நீ போட்டாலுமே டூப்ளிகேட் எலிமெண்ட் உள்ளார போகாது. ஓகே, சோ இப்போ நம்ம செட்டை எப்படி டிக்ளேர் பண்ணிட்டு எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். சோ செட்ன்றது நம்ம ஹாஷ் செட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல செட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ செட்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போறோம்? இன்டிஜர், ஒரு வேரியபிள். ஓகே, என்ன வேரியபிள்? நம்ம rs னு வெச்சுப்போம், ரிசல்டன்ட் செட். ஓகே, இதுக்கு வந்து நம்ம மெமரி அலோகேட் பண்றோம், ஒரு ஹாஷ் செட் அலோகேட் பண்றோம். இதுவும் ஒரு ஹாஷ் செட் மெமரி அலோகேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணனும்? ஒரு எலிமெண்டா லூப் அடிக்கணும். ஓகே, லூப் அடிக்கிறது என்ன? for int val colon ஒரு அரே. கரெக்ட்டா? இப்போ ஒரு வேல்யூ நம்ம எங்க போடணும்? அந்த செட்ல போடணும். ஓகே, rs டாட் add தான் இருக்கும் மோஸ்ட்லி செட்டுக்கும். அந்த வேல்யூவை போடு. ரைட், இந்த லூப் இந்த அரேக்கும் போடு. இன்னொரு அரே என்ன? b. அந்த அரேக்கும் போடு. இதுல நம்ம ஆட் பண்ணும்போது சப்போஸ் இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? 1 2 3 4 5 ஆட் ஆயிடுமா ஃபர்ஸ்ட் லூப்ல? செகண்ட் லூப் வரும்போது இந்த 1 ஆட் ஆக போகுமா? ஆட் ஆக போகும்போது ஏற்கனவே 1 இருக்கு அந்த செட்ல, அதனால ஆட் ஆகாது. செட்ல யூனிக் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். இது செட்டோட ப்ராப்பர்ட்டி. நம்ம ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணனும்? ஜஸ்ட் we have to return the size of the set. That's it. இந்த மாதிரி நம்ம இததான் நம்ம கலெக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஜாவால கலெக்ஷன்ஸ் அப்படினுவோம். கலெக்ஷன்ஸ்ன்றது to store collection of data. That is what is collection, right? செட்லயும் you store collection of data. அது மாதிரி மேப்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன டேட்டா டைப் ஸ்டோர் பண்றோமோ அதை வந்து இந்த மாதிரி பிரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ண முடியாது, இன்ட் யூஸ் பண்ண முடியாது. இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. இன்ட்க்கு இன்டிஜர் இருக்கு, லாங்க்கு லாங் இருக்கு. அந்த கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். ரைட், சோ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு பாஸ் ஆயிடுச்சு.